அந்த சதுரங்க வேட்டையில் நட்ராஜ் நடிச்சிருப்பார். நட்டி அந்த கேரக்டரை வந்து உண்மையிலேயே வந்து சரியான நபராக வந்து பொருந்தக்கூடிய நபர். ரியல் லைஃப்லேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியாக வாழக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரவீந்திரன் சந்திரசேகர். ஆமாம், சந்திரசேகரை நம்ம விட்டுருவோம், எதுக்கு அப்பா பேரை சேர்த்துக்கணும், ரவீந்திரனே சொல்லுவோம். நம்ம ஃபேட்மேன் சொன்னால் உருவகேலின்னு சொல்லுவாங்க. அவரே அவரை ஃபேட்மேன் சொல்லிக்கிறாரு. பட் இருந்தாலும் நான் சொன்னேன்னு வச்சிங்கன்னா இவர் ரொம்ப ஒல்லினுவாங்க, அது வேற வந்து அவர் நம்ம ஃபேட்மேன் விட்டுருவோம். ரவீந்திரன் சரிங்களா, வேணா டுபாகூர் ரவீந்திரன் வேணா போட்டுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஏன்னா நான் சொல்லுவேன், ஐயோ நீங்கள் என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்கள் உருவத்துலேயும் பெரிய ஆள், சொசைட்டிலையும் பெரிய ஆளுங்க. இங்கே ஒரு விஷயம் நல்லா பண்ணணும், யார் நேர்மையாக யார் சுத்தமாக இருக்கானோ அவன் தான் சமூகத்தில் பெரிய ஆள். நாம் அந்த பார்வையை அப்படி செலுத்துறதே கிடையாது. அவனை பரிதாப பார்வையில் பார்க்குறோம், ஐயோ பாவம் இவன் ரொம்ப நேர்மையானவனா, ரொம்ப நல்லவனா அப்படின்னு தான் நம்ம அந்த பார்வையை வந்து அச்சோன்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு போயிடுறோமே தவிர ஆதரவாக கூட நிற்கிறது கிடையாது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வரக்கூடிய அந்த நட்டின்ற கேரக்டர் தான் வந்து இப்போ நீங்கள் அதை மறுத்தீங்கன்னா கூட என்னால் பதில் சொல்ல முடியும். என்னென்னா, இப்போ பாருங்கள், முதல்ல வந்து நகராட்சி திடக்கழிவுகள் மூலமாக பல கோடிகள் புரட்டலான்னு சொல்லி அப்படி ஒரு டீம் கிட்ட சொல்லி மயக்கி அப்படி ஒரு சீட்டிங் நடந்திருக்கு.